எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு லிமிடெட் சீரிஸ பார்க்க போறோம். அதாவது வெறும் 7 எபிசோடு தான். மொத்த கதையும் ஓவரு இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு அழகான தீவுல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற சில பேர். நம்ம யாரு, எப்படி இங்க வந்தோம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு புரியல. சோ இப்படி எந்த ஒரு ஞாபகமும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல இருந்து கண்ணை முழிச்சுக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் எப்படி இந்த தீவுக்கு வந்தாங்க, இந்த தீவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்ற கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோடைய முழு கதையே. அதோட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பங்கமான ட்விஸ்டும் இந்த கதையில இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஒரு அமெரிக்கன் சைஃபை த்ரில்லர் மினி சீரிஸா ரிலீஸ் ஆன தி ஐலாண்டுன்ற சீரிஸோடைய கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு தீவோடைய பீச்ல இருந்து ஒரு லேடி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சங்கு ஒண்ணு இருக்கு, அதை இவங்க கையில பிடிச்சிருக்காங்க. அதோட அந்த பொண்ணு வந்து வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் யாரு அப்படின்றதே தெரியல. ஈவன் அவங்களுடைய நேம் கூட அவங்களுக்கு தெரியல. நம்ம யாரு, எப்படி இங்க வந்தோன்னு புரியாம குழம்பி போய் இருக்கும் பொழுது அவ தூரத்துல ஒரு செம்பட்ட தலை லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சங்க வச்சிருக்கிற லேடியும் வேகமா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எங்க இருக்கோம், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த செம்பட்ட பொண்ணுக்கும் தான் யாரு, எப்படி இங்க வந்தோன்னு சுத்தமா எதுவுமே தெரியல. ஆமா, உன் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த செம்பட்ட பொண்ணு கேட்க, இது வந்து சங்கு, நான் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது இந்த பொருள் தான் என் பக்கத்துல இருந்தது. சோ இப்பதான் அந்த செம்பட்ட பொண்ணும், நானும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்தேன், ஆனா என் பக்கத்துல இதுதான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ப்பான கத்திய ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அதோட அந்த செம்பட்ட பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாங்களே, ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸும் இல்ல. சோ அதனால ஒருத்தர் நம்பவே ரொம்ப யோசிக்கிறாங்க. பயந்து போன அந்த சங்கு வச்சிருக்கிற லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த செம்பட்ட முடி பொண்ணு கிட்ட இருந்து அந்த கத்திய பிடிங்கிடுறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள ஃபைட் நடக்கும்போது டக்குன்னு ஒரு பர்சன் வராரு. இங்க நம்ம மட்டும் தனியா இல்ல, சீக்கிரம் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, சோ இப்பதான் நமக்கும் தெரிய வருது, இந்த தீவுல மொத்தமா ஒரு 10 பேரு மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் இவங்க போட்டிருக்காங்களே. சோ முத வேலையா பெரிய பெரிய கட்டையெல்லாம் கொண்டு வந்து எல்லாரும் உட்கார்ற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 10 பேரு. சோ இவங்க எல்லாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை, இவங்க பேரு கூட. சோ யாருக்காவது ஏதாவது ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே சுத்தமா ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. சோ முதல்ல இந்த சங்கோட எழுந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்க சொல்றாங்க, ஒரே நேரத்துல நம்ம எல்லாருக்கும் அம்னீஷியா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உடனே அங்க இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு, ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து வித்தியாசமான போதை பொருளை யூஸ் பண்றோமோ, அந்த போதையில தான் இப்ப நம்ம இருக்கோமோ அப்படின்னு சொல்ல, உடனே அந்த செம்பட்ட பொண்ணு கத்தி வச்சிருப்பாங்கல்ல அவங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, மேபி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசும்பொழுதே டக்குன்னு அந்த சங்கு வச்சிருக்கிற லேடியும், ஆக்சிடென்ட்னா என்ன சொல்ல வர, பிளைட் கிராஷ் ஆயிருக்கும், இல்ல கப்பல் உடஞ்சு போயிருக்கும்னா, அப்படி ஏதாவது நடந்திருந்தா நமக்கு அடிபட்டு இருக்கும்ல, அதோட உடஞ்சு போன பார்ட்ஸ், நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் கடல்ல மிதந்திருக்கும், அப்படி எதுவுமே இல்ல இப்படின்னு இவங்க பேச, நம்ம செம்பட்ட பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. சொல்லிட்டாங்கப்பா கவர்னர், எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஹலோ நான் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கிறேன், ஆமா நீ அப்படியே யோசிச்சு அறுத்து தள்ளிடுவ அப்படின்னு அந்த செம்பட்ட பொண்ணும் சங்கு வச்சிருக்கிற லேடியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த செம்பட்ட பொண்ணு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு லேடியோடைய ஷர்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு எழுதிருக்கிறத பார்த்து செக் பண்ணி பார்த்தா பிளேர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. உன்னோட பேரு பிளேரா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல, பட் இது கண்டிப்பா அந்த பொண்ணோட நேமா தான் இருக்கணும், நம்ம ஷர்ட்டுக்கு பின்னாடியும் நம்ம பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேக வேகமா பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு ஷர்ட்லயும் வேற வேற நேமு, அதுதான் அவங்களுடைய பெயரும் கூட. ஸ்டார்டிங்ல சங்க வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு எழுந்தாங்கல்ல, அவங்களோட பேரு வந்து சேஸ். அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த செம்பட்ட பொண்ணு, அவங்களோட பேரு வந்து கேசி. சோ இப்படின்னு எல்லாருக்குமே அவங்க பேரு தெரிஞ்சிருச்சு. இன்னும் 8 பேர் இருக்காங்க, அவங்களோட நேம்லாம் வந்து கதை போக போக நான் சொல்றேன். சோ இவங்க எல்லாருமே வந்து பீச்சோடைய ஓரத்திலேயே இருந்து யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம காட்டுக்குள்ள போகணும், நமக்கு தேவையான சாப்பாடு, பாதுகாப்பான இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் சேஸ் சொல்றதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா புரோடின்னு ஒருத்தர், அவரு சேஸ் கூட நான் காட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க பீச்சில் இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஹெல்ப்னு பெருசா எழுதுறாங்க, ஒருவேளை ஏரோப்ளைன் அந்த பக்கம் போனா பாப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதோட இருக்கிற டைமுக்கு நம்ம ஏன் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணியில இறங்கி ஜாலியா ஆட்டம் போடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஆனா அப்பதான் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பீச்ல வந்து நிறைய ஆபத்தான சுறா மீன்கள்லாம் இருக்கு. அந்த சுறா மீன் ஒரு பர்சனை கடிச்சு அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுது. அவரோட பேரு வந்து டோனவன். சோ அந்த விஷயத்த பார்த்த உடனேயுமே பீச்ல இருந்த எல்லாருமே பயத்துல நடுங்கி போயிருக்காங்க. இந்த நேரத்துல காட்டுக்கு போன நம்ம சேஸும் புரோடின்ற அந்த பர்சனும் ஒரு இடத்துல நிறைய திங்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதோட ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம்.
இவங்களுக்கு தேவையான உணவையும் அங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த பிராடின்றவர் என்ன சொல்றாருன்னா, இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சோ அதனால இதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல சேஸும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. சோ இவ்வளவு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு உமா கூட அப்படின்னு சொல்லி உமா கொடுக்க வராரு இவரு. ஆனா சேஸ் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா புரோடி வந்து சேஸ பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா சேஸ் அங்க இருந்து வேகமா ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் இந்த புரோடி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பீச்ல இருக்கிறவங்க கிட்ட போகும்போதுதான் அங்க நடந்த விஷயங்கள் தெரிய வருது. டோனவன் அப்படின்ற ஒருத்தர் சுறாக்கள்னால இறந்து போயிட்டாரு. அதோட இந்த புரோடி கிட்ட இருந்து தப்பிச்சு போன நம்ம சேஸும் அங்க வராங்க. புரோடி தலையில மண்டையிலே ஒண்ணு போடுறாங்க தேங்காயாலேயே. இன்னொரு தடவை என் மேல நீ கைய வச்ச அவ்வளவுதான் ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்னு சேஸும் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிரிச்சு விட்டுறாங்க. சோ அன்னைக்கு நாள் அப்படியே போகுது. நைட் டைமும் ஆகுது. நம்ம சேஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கனவு ஒண்ணு. சேஸ் கையில ஒரு கன்னோட ஒரு வித்தியாசமான ரூம்குள்ள போறாங்க. அங்க யாரையோ ஷூட் பண்றாங்க. அந்த பர்சனுடைய ரத்தம் சேர்லயும் தரையிலயும் இருக்கு. சோ இப்படின்ற ஒரு கனவோட சேஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆயிடுது. பீச் ஓரங்கள்ல நம்ம சேஸ் சுறாக்கள்னால இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்கல்ல டோனவன், அவரை பாக்குறாங்க. அதோட அவரு உயிரோட தான் இருக்காரு. தொடையில சுறா கடிச்ச தழும்பு இருக்கு. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து உயிரோட இருக்கிற டோனவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரை சேஃபா அவங்களோட இடத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த பிராடி இருக்காருல்ல, அவருக்கு தான் பண்ணது தப்பு அப்படின்னு புரிய வந்து சேஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு நான் தெரியாம பண்ணிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா இன்னும் அவங்க கோவமா தான் இருக்காங்க. சோ பிராடி வந்து மத்த ஆட்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம், அது ரொம்ப சேஃபான இடமா இருக்கும், சோ நம்ம காட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல யாருக்கும் அதுல விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா பீச் ஓரத்துல இருந்தா காப்பாத்த யாராவது வந்தாங்கன்னா உடனே சிக்னல் கொடுக்க முடியும். ஆனா அடர்ந்த காட்டுக்குள்ள இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அப்பதான் இவங்க குரூப்லயே இருக்கிற மேசன் அப்படின்ற ஒருத்தர், நம்ம எல்லாருமே இந்த தீவுல மயங்கி இருந்தோம்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இடையில கேப் எவ்வளவுனா 100 அடி, ஸ்டெப்ஸ்ல சொல்லணும்னா ஒரு 39 ஸ்டெப்ஸ். சோ நம்ம இந்த தீவுக்குள்ள வரல, யாரோ நம்மள கொண்டு வந்திருக்காங்க, பர்ஃபெக்ட்டா நம்மள பொசிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இந்த விஷயத்த சேஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா 39 ஸ்டெப்ன்றது கண்டிப்பா ஒரு க்ளூவா தான் இருக்கணும். ஏன்னா நம்புங்க, தப்பிக்கிற வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க மயங்கி இருந்த இடத்துல இருந்து 39 ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அந்த தீவையே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு 39வது ஸ்டெப்லயும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல திரும்ப போகிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. ஸோ சேஸ்க்கும் வந்து நம்ம நெருங்கிட்டோம், இப்படியே போனா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா எல்லாருமே இங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல இதை பண்ண முடியாது, யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து போக சேஸ் கடுப்பாகி அவங்க கிட்ட இருந்த அந்த சங்க ஒரு பாறையில அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப அந்த சங்குக்குள்ள ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னும் சில பார் கோடு மாதிரியான நம்பர்ஸும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த சங்குக்குள்ள சின்னதா ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. ஸோ சேஸ்க்கும் வேற வழி தெரியல, மற்றவங்க கூடவே அந்த பீச்சுக்கே வந்துடுறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சேஸ் தான் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா கடல்ல ஆரஞ்சு கலர்ல எஸ்கேப் போட் மாதிரி ஒன்று வருது. ஸோ சேஸும் அது என்னன்னு பார்க்கலான்னு போகும்பொழுது காலில் அடிபட்டு ரத்தம் வருது. அதெல்லாம் கண்டுக்காம தண்ணிக்குள்ள குதிச்சுக்கிட்டு அப்படியே நீந்திக்கிட்டு போறாங்க. இவங்க காலில் இருந்து அந்த ரத்தம் தண்ணியில பரவி அங்கதான் சுறா மீன்கள் இருக்கே, அதுங்க அழகா வாசனையா மோப்பம் முடிச்சு அவ்வளவுதான் சேஸை காலி பண்ண வருதுங்க. ஆனா சேஸ் வேகமா நீந்தி போய் அந்த எஸ்கேப் போட் அவங்க போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா பேக், அப்புறம் 2 சூட்கேஸ், ஒரு சூட்கேஸ்ல வந்துட்டு மெடிக்கல் சிம்பிள் போட்டிருக்கு. சோ அதுல வந்து மெடிசன்ஸ் இருக்கணும். இன்னொரு சூட்கேஸ் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. சோ எது என்னவோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக உள்ளேயே ஒரு துடுப்பு இருக்கு. அது மூலியமா கரைக்கு வந்து அந்த போட்டை ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாம் வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. சோ அப்புறம் குரூப் கிட்ட வரும்போது தான் அந்த பிராடின்றவர் இருக்கார்ல, அவரு இப்போ அந்த கேசின்ற பொண்ணு கிட்ட, நான் கண்டுபிடிச்ச வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஃபுட் இருக்கும், வரியா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட கேசியும் ஓகேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சேஸ் வார்ன் பண்றாங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டு உமா கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவான், பாத்து அப்படின்னு சொல்ல பிராடியும் நீ தான் வரல கம்முனரு அப்படின்னு சொல்லி பிராடி வந்துட்டு அந்த கேசின்ற பொண்ணை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. எங்க நம்ம சேஸும் வந்துட்டு அவங்க 2 சூட்கேஸை ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல, ஒரு சூட்கேஸ்ல வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, இன்னொரு சூட்கேஸ்க்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அதுவும் ஏதோ ஒரு சென்சார் லாக் மாதிரி இருக்கு. ஸோ அகைன் அதை ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தா காட்டுக்குள்ள அந்த பிராடின்ற ஆளு கூட போனாங்கல்ல,
நம்ம கேசி அவங்க சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சேஸுக்கு வந்து ஒரே கியூரியஸா இருக்கு. ஆனா எதுவும் கேட்டுக்கல அவங்க. அதோட தூரத்துல ஒரு புயல் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகணும். அந்த பிராடி வந்து அந்த வாட்டர் ஃபால் கிட்ட தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா யாரும் வரமாட்டாங்க. அதுவும் முக்கியமா கூப்பர் அப்படின்ற இந்த பர்சன் அவரு பிராடி கூட நெக்கலா பேசுறாரு. நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் முறைச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாருமே வந்து பிரிச்சு விட ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பிராடி வந்துட்டு நம்ம சேஸ் கிட்ட இருந்து கத்திய எடுக்கிறாரு. இவன் சும்மாவே கை நீட்டுவான், கத்தி கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்களா. ஆனா பிராடி என்ன சொல்றாருன்னா, இதை வச்சு நான் யாரையும் கொல்லலாம் மாட்டேன். இந்த புயல்ல இருந்து தப்பிக்க ஒரே இடம் அந்த வாட்டர் ஃபால் தான். ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்தியை கீழே போட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அந்த கத்திய கேசி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கத்தி வந்து கேசிக்கு சொந்தமானதுதான். ஆனா இருந்தாலும் சேஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டா அவளா நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கத்திய திரும்ப சேஸ் கிட்டயே கொடுத்துடுறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு வந்து புயல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. அந்த பிராடி வந்துட்டு வாட்டர் ஃபால் கிட்ட அவரு சேஃபா இருக்காரு. ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேஃபான இடம் இல்லையா, அதோட அங்க போகிறதுக்கும் விருப்பம் இல்ல. உடனே நம்ம சேஸ் வந்துட்டு ஒரு எஸ்கேப் போட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த போட்டுக்குள்ள எல்லாரும் சேஃபா அந்த புயல்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சேஸ் வந்து அவங்க மட்டும் தனியா ஒரு போர்டு இருக்கும்ல, திரும்பி போகிறதுக்கான வழியை நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டு கிட்ட போகும்போது தான் உடஞ்சி போன இவங்களுடைய அந்த சங்க பாக்குறாங்க. பார்த்தா அந்த சங்குக்குள்ள ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த எஸ்கேப் போட்ல இருந்து ஒரு சூட்கேஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கும்ல, அதை திறக்கிறதுக்கான சாவி தான் இது அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த டிவைஸை ஆன் பண்ண உடனேயுமே அந்த லாக்கர் அன்லாக் ஆகுது. உள்ள பார்த்தா ஒரு கன் இருக்கு. அந்த கன்னு ஃபுல்லா புல்லட்லாம் கிடையாது, ஒரே ஒரு புல்லட் தான் தனியா இருக்கு. சோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சேஸும் அப்படியே ஒளிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா சேஸ் வந்துட்டு அந்த கூப்பர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு கூட சேர்ந்து காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு தேடி போகும்பொழுது திரும்ப பீச்சுக்கு வர்றதுக்கு பதில் வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோட்டலே இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும் இவங்களுக்கு. இங்க இந்த பிராடியும் கேசியும் காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு தெரியல. கேசி ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அப்போ ஹேடன் அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு கேசி கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஸ்டார்டிங்ல கேசி வந்து எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த பிராடி வந்து அபியூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த கேசி மேலயும் தப்பு இருக்கு, ஏன்னா இவங்களும் அதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கூப்பரும் சேஸும் வந்து இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோட்டலே இருக்கு, நம்ம எல்லாரும் நிம்மதியா அங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுவும் அந்த சேஸ் வந்துட்டு பிராடிய வெறுப்பேத்துற மாதிரியே, கூப்பர் கூட நான் காட்டுக்குள்ளலாம் போனேன், ஆனா கூப்பர் என்ன எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனா சில நாய்ங்களாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல பிராடி கடுப்பாகிறாரு. அதோட சேஸும் வந்து தேவையில்லாம வம்பு இழுக்கிறாங்கன்னு சொல்லி சேஸை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால கடுப்பாகி சேஸ் அன்னைக்கு யாரு கூடவும் இல்லாம தனியா அந்த எஸ்கேப் போட் இருக்கும்ல, அங்க படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. சடனா தூங்கிக்கிட்டு இருந்த கேஸை அப்படியே பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. கேஸுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் பீச் ஓரத்துல அந்த பிராடி இறந்து போயிருக்காரு. அவரை கத்தியாலேயே குத்திருக்காங்க. நம்ம கேஸ் கிட்ட இருந்த அதே கத்தி தான். ஸோ பிராடி மேல இருந்த வெறுப்புல பிராடியவே கொலை பண்ணிட்டா இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடுப்புல இருக்காங்களா. கேஸும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அப்ப வந்த கேசி மண்டையிலே ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளவுதான், கேஸ் அங்கேயே மயங்கிடுறாங்க. பார்த்தா கேஸ் இப்போ வேற ஒரு வித்தியாசமான ரூம்ல, அதுவும் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சேஸுக்கு பக்கத்திலேயே ஒரு ஈவில் டாக்டர் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம சேஸும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடம்பு அசைக்க ட்ரை பண்ணா முடியல. எப்படி நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடம்பு உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுமோ, அதே மாதிரி இவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சேஸ்க்கு. அதோட சேஸும் நான் ஒரு ஐலாண்ட்ல தானே இருந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, ஆமா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐலாண்ட்ல தான் இருந்த, ஆனா இப்ப நீ ஒரு ஜெயில இருக்க, நீ ஒரு கைதி அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல சேஸுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா சேஸோட உடம்ப நார்மல் ஆக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த ஜெயிலுடைய வார்டன் வில்ஸ் இருக்காரு. சேஸும் நான் ஐலாண்ட்ல தான் இருந்தேன், எப்படி இங்க வந்தேன், என்ன நடக்குது, இது ஜெயில்னு சொல்றாங்க, நான் ஏன் ஜெயில இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க, வார்டனும் வந்து என்னால இதை டெக்னிக்கலா சொல்ல முடியாது, நாளைக்கு டெக்னிக்கல் டீம் வருவாங்க, அவங்க உனக்கு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பார்த்த அந்த ஐலாண்டு எல்லாமே ஒரு சிமுலேஷன், உண்மை கிடையாது. சேஸும் ஷாக் ஆகுறாங்க, எது உண்மை கிடையாதா, ஆனா அந்த இடத்துல எனக்கு அடிபட்டா எல்லாமே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதே, அந்த அளவுக்கு அந்த சிமுலேஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதோட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிமுலேஷன்ல நீ இறந்து போயிட்டனா ரியல் லைஃப்லயும் இறந்து
போயிடுவ. So உன்னையோட சேர்த்து மொத்தம் 10 பேரு அந்த சிமுலேஷனுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்ல சேஸுக்கும் ப்ராடி ஞாபகம் வருது. அந்த ப்ராடி இறந்து போயிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க சிமுலேஷன்ல இறந்து போயிட்டா ரியல் லைஃப்லயும் அவன் இறந்து போயிடுவான். அதோட அந்த ப்ராடி வந்து மோசமான ஆளு, பெண்களை ரேப் பண்றவன். அதே வேலையை தான் சிமுலேஷன்லயும் பண்ணா, உங்ககிட்டயும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, அந்த கேஸையும் டார்ச்சர் பண்ணிருக்கான். இது அவனுக்கு தேவைதான் அப்படின்னு வார்டன் சொல்றாரு. அதோட இந்த சிமுலேஷனுக்குள்ள போயிட்டு கண்ணை முழிச்சு எழுந்தவங்க நீ ஒரு ஆளு தான். சோ அதனால நாளைக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி சேஸா வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாரு. சோ அங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட டாக்டர் பெருசா ஒரு ஊசியை கொண்டு வராங்க. சேஸ் பயந்து போய் அங்க இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு அந்த ஊசி அந்த டாக்டருடைய கழுத்திலேயே வச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் சேஸ புடிச்சு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரூம்ல போட அவ்வளவுதான் அங்க இருக்கிற செவரோட செவரா அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அந்த நிலைமையிலேயே அவங்க தூங்கவும் செய்யறாங்க. கனவுல சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி, அந்த லேடியை இவங்க கொலை பண்ற மாதிரியே தோணுது. அடுத்த நாளும் ஆகுது, சேஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ சேஸ பாக்குறதுக்காக ஒரு டெக்னிக்கல் டீம் வருது. சேஸும் அவங்க கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போதுதான் அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ஒரு சிமுலேஷன், உங்கள மாதிரி இருக்கிற கைதிகள்லாம் சீக்கிரமா திருந்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சிமுலேஷனை ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள அந்த கைதிகளுடைய மைண்ட அனுப்பும் பொழுது அங்க அவங்க கஷ்டப்படுவாங்க, சர்வை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால மனுஷ உயிர்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். செஞ்ச தப்புல இருந்து திருந்தி அதுக்கப்புறம் நல்ல மனுஷங்களா வாழ்வாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த சிமுலேஷனுக்குள்ள போன உடனேயுமே கைதிகள் எல்லோருக்குமே பழைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. இதனால இந்த சிமுலேஷன்ல இருந்து ஒரு சரியான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா சிமுலேஷனுக்குள்ள இருக்கும் பொழுதே கண்ணை முழிச்ச ஆளு நீ மட்டும் தான். சோ அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம், இத பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சேஸும் கொஞ்ச நேரம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சேஸ ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் விசாரணை ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. இந்த கேப்ல சேஸ வந்து நம்ம வார்டன் கூட்டிட்டு போயிட்டு விருந்தே வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இவருக்கு வந்து இந்த சிமுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. கைதிகள் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும், ஏன்னா அவங்க திருந்த வாய்ப்பே கிடையாது. சோ அதுக்காக எனக்கு ஃபேவரான சில விஷயங்களை நீ பண்ணணும். நீ சிமுலேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எப்பவுமே நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ அகைன் வந்து அந்த டெக்னிக்கல் டீம் நம்ம சேஸ் கிட்ட கேட்கும் பொழுது சேஸுக்கு வந்து அந்த ஐலாண்ட்ல இருந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துல இருக்கு. சிமுலேஷன்ன்றதே இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சோ அதனால அகைன் சேஸ வந்துட்டு சிமுலேஷனுக்குள்ள அனுப்பி இத பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சேஸுக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனா சேஸ இழுத்து கொண்டு போய் மாத்திரலாம் போட்டு சேஸ ஒரு ட்ரக்ல ஏத்துறாங்க. ஆனா அப்ப அந்த சேஸ் வந்துட்டு அங்க இருந்த காட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு நேரா அவங்க அந்த சிமுலேஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. மத்த காட்ஸ் நம்மள பார்க்க கூடாதுன்னு அங்க ஒர்க் பண்ற லேடி மாதிரியே நைஸா உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த ஐலாண்ட்ல இவங்க கூட இருந்த அந்த 9 பேருமே ஒரு வித்தியாசமான பாட்ல இருக்காங்க. ரியல் உடம்பு இதுதான், ஆனா இவங்க மைண்ட் வந்து அந்த சிமுலேஷன் உலகம் அந்த ஐலாண்ட்ல இருக்கு. சோ இதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி வார்டனும் அவருடைய ஆளுங்களும் வந்துடுறாங்க. அவ்வளவுதான் சேஸ புடிச்சு இவங்களையும் அந்த சிமுலேஷனுக்குள்ள அனுப்புறாங்க. சோ அந்த ஐலாண்ட்ல இருந்து நம்ம சேஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ப்ராடியை கொன்னது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா சேஸ் கண்ணை முழிச்சு எழுந்த உடனே இங்க பாருங்க, நம்ம இப்ப இருக்கிறது உண்மையான இடமே கிடையாது, இது ஒரு சிமுலேஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்ல யாருக்கும் எதுவும் புரியல. என்னாச்சு உனக்கு, ஏசி மண்டை மேலேயே போட்டதுனால மூளை குழம்பிடுச்சோ? நான் சொல்றது உண்மைதானு சேஸ் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணாலும் யாரும் நம்புற மாதிரி இல்ல. நீ ப்ராடியை கொலை பண்ணிருக்க, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சேஸும் ப்ராடி எவ்வளவு மோசமானவனு உங்களுக்கு தெரியுமா, ரியல் லைஃப்ல நிறைய பொண்ணுங்களை அவன் அபியூஸ் பண்ணிருக்கான், அவன் சாக வேண்டியவன் தான், ஆனா நான் அவனை கொல்லல, இங்க இருக்கிற யாரோ தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல குழம்பி போனவங்க இன்னும் குழம்புறாங்க. அதோட சேஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க, அந்த ப்ராடி மட்டும் கிடையாது, நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு மோசமான தப்பு பண்ணவங்க தான், ரியல் லைஃப்ல நம்ம ஜெயில இருக்கோம், நம்மள இந்த சிமுலேஷனுக்குள்ள அனுப்பி ஏதோ ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இப்படி நம்ம சேஸ் சொல்றத யாரும் நம்பல. ஆனா இருந்தாலும் அந்த கேசின்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க, திடீர்னு புயல் வந்தது, நம்ம உயிர் பொழைக்க போராடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்மள அந்த எஸ்கேப் போட் கிட்ட கூட்டிட்டு போனா. இந்த சேஸுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, அதை நம்ம கிட்ட இவ சொல்லவே இல்ல, இன்னும் ஏதாவது ரகசியம் கூட அவ வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஸோடைய பேக்கெட்டை சர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உடனே சேஸ் அங்க இருந்து ஓட சேஸ புடிச்சு பேக்கெட்டை செக் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது புதுசா ஒரு 2 பேரு, ஒரு மொட்டை தலை ஒருத்தர், ஒரு கொரியன் பொண்ணு. இந்த ஐலாண்ட்ல இவங்க 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க, பார்த்தா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதனால இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா வந்த அந்த மொட்டை தலை என்ன சொல்றாருன்னா, அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறானே, அவனை கொன்னது யாருன்னு சொல்லி கேட்க எங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சேஸ சொல்றாங்க. ஆனா சேஸ் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா வந்த அந்த 2 பேரையும் பார்த்து இவங்களும் ரியல் லைஃப்ல
லைஃப்ல இருந்து இந்த சிமுலேஷனுக்குள்ள வந்திருக்காங்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, அட இங்க பாருங்க, நாங்க இந்த தீவோடைய இந்த பக்கத்துல இருந்து வரோம், ஒரு அழகான கிராமம் மாதிரியான ஒரு செட்டப், அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இங்க வந்தது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க. அந்த மொட்டத்தலையும் கொரியன் பொண்ணும் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த எஸ்கேப் போட்ல இருந்த அந்த 2 சூட்கேஸ் அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கும் எதுவும் புரியல. ஓ சேஸ், நீ இன்னும் உங்ககிட்ட எதையும் சொல்லலையா? ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா மெடிசன், இன்னொரு சூட்கேஸ்ல ஒரு கன் இருக்கும், அதை எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கா இவ அப்படின்னு இவங்க சொல்ல எல்லாருமே நம்ம சேஸ் மேல செமையா வெறுப்பாக்குறாங்க. கன்னு யாருக்கிட்டையாவது கிடைச்சிருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும் தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் மெடிசன்ஸை ஏன் இவ மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோவம் அதிகமாகுது. அதோட புதுசா வந்த அந்த 2 பேரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இருக்கிறது ஒரு சிமுலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப புதுசுன்றதுனால இந்த சிமுலேஷன்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், நிறைய பக்கும் இருக்கும். நீங்க எல்லாரும் பெரிய பெரிய தப்பு பண்ண கைதிகள். சிமுலேஷனுக்குள்ள வந்த உடனேமே எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குல்ல, கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த சிமுலேஷனுக்குள்ளேயே ஒழுங்கா நல்லவங்களா நீங்க வாழணும். ஒருவேளை தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப கூட பாருங்க, அந்த பிராடி தப்பு பண்ணா நாங்களே போட்டு தள்ளி இருப்போம், ஆனா நீங்க சட்டத்தை கையில எடுத்து எப்படி போட்டு தள்ளலாம்? அதுவும் அந்த பிராடியை கொன்னது யார் தெரியுமா? இவதான் அப்படின்னு சொல்லி அந்த ஹேடன்ன்ற ஒரு லேடி அவங்கள பிடிச்சி அந்த மொட்டத்தலை போட்டு தள்ளுறாரு. இவங்க தான் பிராடியை கொலை பண்ணுது. ஏன் கொலை பண்ணிருக்காங்கன்னா, கேசி வந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க தான் நல்லா விசாரிச்சிருப்பாங்க. சோ கேசிய பிராடி இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காருன்னு சொல்லி தான் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. ஆனா கொலை பண்றது தப்பு தானே. அதனால இப்ப இந்த புதுசா வந்த 2 பேரு ஹேடனையும் போட்டு தள்ளிட்டாங்க. எங்க நம்ம சேஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒளிச்சு வச்ச அந்த சூட்கேஸை கொண்டு வராங்க. மெடிசன்ஸ் எல்லாம் மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த கன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க அந்த புதுசா வந்தவங்களும் ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிடுறாங்க அங்க இருந்து. சோ இப்ப பீச்ல யார் யார் இருக்காங்கன்னா, கொஞ்சம் கருப்பா இருக்காருல்ல, இவரோட பேரு கூப்பர். அதுக்கப்புறம் நம்ம செம்பட்ட முடி கேசி, பெரிய நீளமான முடி வச்சிருக்கிற டானு, இவர் தான் அந்த சுறா கிட்ட மாட்டிருப்பாரு, இப்போ உடம்பு ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் ஷார்ட்டா வெள்ளை கலர் மண்டைய வச்சிருக்கிற இந்த பொண்ணோட பேரு டைலர். அப்புறம் சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற இவரோட பேரு மேசன். அப்புறம் பிளார்னு ஒரு பொண்ணு, தாடி வச்சிருக்கிற மோசஸ்னு ஒருத்தர். சோ இப்படி 7 பேர் வந்து இந்த பீச் கிட்ட இருக்காங்க. பிராடியும் ஹேடனும் இறந்து போயிட்டாங்க. நம்ம சேஸ் வந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. எங்க பீச்ல இருக்கிற அந்த 7 பேருமே 2 குரூப்பா பிரிறாங்க. தாடி வச்சிருக்கிற மோசஸ், அப்புறம் கூப்பர், கேசி, இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போய் அந்த புதுசா வந்த 2 பேரும் சொல்லிருப்பாங்கல்ல, காட்டுக்குள்ள நாங்க ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்த இடத்துல இருந்தோம்ட்டு, அந்த மாதிரி இடம் இருக்கான்னு போய் தேடி போய் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வில்லேஜ் மாதிரி ஒரு அழகான செட்டப் இருக்கு. மத்தவங்க நம்ம பிளாரு, டானு, டைலரு, மேசனு, இவங்க 4 பேரு பீச்லயே இருக்காங்க. இவங்க யாரையும் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு எஸ்கேப் ஆகி கன்னோட போன நம்ம சேஸ் ஸ்ட்ரைட்டா எங்க போறாங்கன்னா, காட்டுக்கு நடுவுல ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பால் அடைஞ்சு போயிருக்கு. அப்போ அங்க ஒரு ரெட் கலர் சேர் ஒன்னு, அதுல ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஒரு கனவு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா அதுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற லேடி யாருன்னா, நம்ம சேஸோடைய அம்மா தான். அவங்க சேஸ் கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ தான் என்ன சாகடிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சேஸுக்கு எதுவும் புரியல. டக்குன்னு பார்த்தா அம்மா மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த சேர்ல ஒரு ரூம் நம்பருடைய சாவி கிடைக்குது. உடனே அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த சாவியை யூஸ் பண்ணி டோரை திறந்து பாக்குறாங்க. இந்த நேரத்துல பீச்ல இருந்த அந்த டைலர்ன்ற லேடி அவங்க வந்து அந்த எஸ்கேப் போட்டை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி வெளியே போனா நம்மள கொன்னுடுவாங்க, ப்ளீஸ் போகாதா அப்படின்னு சொல்லி பிளார்ன்ற லேடி தடுக்க ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம டைலரும் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்க பக்கத்துல இன்னொரு ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அங்க ஷார்ப்பான கல்லுகள்லாம் இருக்கிறதுனால கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா மேல வந்துடுறாங்க. பார்த்தா அங்க சில மண்டையோடுகள்லாம் இருக்கு. அதுல ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 லேண்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாரும் இந்த ஐலாண்டை வந்து நம்ம ஐலாண்டுன்னு சொல்லியிருப்போம், அதை ஆக்சுவலா இவங்க கூப்பிடுறது வந்து 1 லேண்டுன்னு. எங்க அந்த டைலருக்கு பயங்கரமா பசிக்குது. ஏன்னா இவங்க 2வது ஐலாண்ட்ல இருக்காங்க. அப்ப திடீர்னு இவங்க முன்னாடி சிக்கன் சூப்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புதுசா வந்த 2 பேரு, அந்த மொட்டை தலையும் அந்த கொரியன் பொண்ணும் டைலர் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, தப்பிக்க கூடாதுன்னு சொல்லியும் தப்பிச்சு வந்திருக்கல, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் சொல்ல போனா நான் தப்பிக்கலாம் இல்ல, அந்த ஐலாண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கேன், அதனாலதான் உன்னை கொல்ல போறது கிடையாது, ஆனா நீங்க நிம்மதியா இருந்துடலான்னு நினைச்சு கூட பார்க்காத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் சூப் குடிச்சல, ஆக்சுவலா அதுல சிக்கனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டைலருக்கு புரியல, சிக்கன் சூப் தானே எழுதி இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க கைய செக் பண்ணி பார்த்தாதான் இவங்களுடைய விரல் எதுவுமே இல்ல, இவங்க விரலை வச்சு சூப் மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதை குடிச்சிட்டு தான் இந்த அம்மா உட்காந்துருக்காங்களே. சரி, இது ஒரு சிமுலேஷன்ன்றதுனால வெளியே இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம் ப்ரோக்ராம் மூலியமா. அதோட இந்த டைலர் வந்து ரியல் லைஃப்ல ஒரு திருடியா இருந்திருக்காங்க. இந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரியே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த கேசின்ற லேடி வந்துட்டு
தன்னுடைய புருஷன் மேல இருந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவருக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொந்த பசங்களையே இவங்க சாகடிச்சிருக்காங்க. அதனாலதான் ஜெயிலுக்கு வந்திருக்காங்களே. இந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனேயுமே அவங்க கண்ணுக்கு இறந்து போன குழந்தைகளும் அவங்க ஓடிட்டு போன காரும் தெரியுது. பயந்து போறாங்க. நல்ல வேலையா அந்த இடத்துல மோசஸ் இருக்காரு, தாடிக்காரரு. அவர் எதுவும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாரு. ஆக்சுவலா அந்த தாடிக்காரரும் மனித வெடிகுண்டா ரியல் லைஃப்ல சுத்திக்கிட்டு இருந்தவர் தான். அவரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் எங்க பீச்ல பிளேர்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ரியல் லைஃப்ல ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க. நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க, இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனா இவங்க நோயாளிகள் கஷ்டப்படுறாங்கன்ட்டு எல்லாருக்கும் விஷத்தை வச்சு காலி பண்ணிடுறாங்க. அதனால இவங்களையும் பிடிச்சி போட்டாங்க. இங்க இந்த சிமுலேஷன்ல பிளேர் கிட்ட அந்த டான்ன்றவர் ப்ரப்போஸ் பண்றாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி. இந்த டான் ரியல் லைஃப்ல ஆபீஸ்ல ஒரு லேடியை லவ் பண்றாரு. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒருத்தங்க. அவங்க ஒத்துக்கல அப்படின்றதுனால அவங்கள கொலை பண்ணிட்டாரு. அப்புறம் மேசன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஃபிளார் கன் கிடைச்சிருக்கு போல, அதை வானத்துல அடிக்கிறாரு. இந்த மேசனு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அப்பாவி மக்கள் நிறைய பேரை கொண்டு இருக்காரு. இப்படின்னு இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லோருமே மோசமான கிரிமினல்ஸ் தான். இதுல கூப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா சேஸை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த கூப்பரும் சேஸும் தான் அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சேஸ் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும்னு இவர் போறாரு. இவர் நினைச்ச மாதிரியே சேஸ் அங்கதான் இருக்காங்களே. சேஸும் ஒரு சாவி மூலியமா ஒரு ரூம்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த ரூம்குள்ள இவங்க பார்த்த விஷயங்களை கூப்பர் கிட்ட காட்டுறாங்க. சில போட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு இடத்துடைய போட்டோ, ரோடோடைய இடம்ட்டு. அதுல அந்த ரோடு கூப்பர் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு. அவர் இன்னொரு போட்டோல நம்ம சேஸும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அண்ட் லாஸ்டா சேஸ் ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல சேஸும் கூப்பரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. இந்த நேரத்துல அந்த கேசின்ற பொண்ணும் தாடி வச்சிருக்கிற மோசஸும் இந்த தீவளியே கிராமம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, அங்க அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேசி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குட்டி பையன் கையில நெருப்பெடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. அது கேசி கொலை பண்ண அவங்களுடைய பையன் தான். அந்த பையன் சும்மா இல்லாம இங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் தீ வைக்க எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. மோசஸும் கேசியை தடுக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே நெருப்ப வச்சது இந்த கேசி தான். ஆனா அவங்க கண்ணுக்கு அவங்க பையன் வைக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனா தெரிஞ்சிருக்கு. இந்த இடம் நல்லா இருந்தது, ஆனா எரிச்சிட்டாங்க. வேற வழி இல்ல. இவங்க ரெண்டு பேருமே சேஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம சேஸுக்கும் கூப்பருக்கும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. பாஸ்ட்ல நடந்தது. சேஸோட அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க சேஸை ரொம்பவே கட்டுக்கோப்பா வளர்க்குறாங்க. ஆனா சேஸுக்கு ஒரு பையன் மாதிரி ஃபைட்லாம் பண்ணி இண்டிபெண்டன்ட்டா வாழணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காகவே மிலிட்டரிலாம் போறாங்க. அப்படி ஒரு கூட ஒர்க் பண்ற ஒரு சோல்ஜரை பாக்குறாங்க. அவரு தான் கூப்பரே. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு லவ் ஒன்று உருவாகுது. அந்த டைம்ல ஒரு கண்ணி வெடி வெடிச்சு கூப்பருடைய ஒரு சைடு முகமே பயங்கரமா டேமேஜ் ஆகுது. ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கூப்பரும் சேஸும் இன்னும் நல்லா லவ் பண்றாங்க. மேரேஜே பண்ணிக்க போறாங்க. இப்படின்னு நடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது இவங்க ரெண்டு பேருக்குமே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியல, சேஸோடைய அம்மாவை கொலை பண்ணது யாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஜெயில இருந்து தான் இந்த சிமுலேஷனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அம்மாவை கொலை பண்ணது யாரு அப்படின்ற ஞாபகம்லாம் இன்னும் வரல. இந்த நேரத்துல பீச்ல யார் யார் இருக்காங்கன்னா அந்த பிளேர்ன்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண நம்ம டானு, அப்புறம் மேசன் அப்படின்ற ஒருத்தர். ஆனா அந்த பிளேருக்கு மேரேஜ்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதுவும் மேசனுக்கு கால் அடிபட்டு இருக்கா, மருந்து போடுறாங்க. இத பார்த்து அந்த டானு கடுப்பாக ஆகுறாரு. அவரே ஒரு சைக்கோல, ஒரு பொண்ணு அவரை பிடிக்கலன்னு சொல்லிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குதோ எல்லாரையும் கொலை பண்ணிடுவாரு. அப்படிதான் மேசனை தனியா கூட்டிட்டு போயிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாரு. மேசனுடைய உடம்ப மறைச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆள் சீன் போட, ஆனா பிளேர் பாத்துறாங்க இவன் பயங்கரமான சைக்கோ, மேசனையே கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஓவரா எதிர்த்து பேசினா நம்மளையும் அப்படி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி டானை பிடிச்ச மாதிரியே அப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் டானு விழுந்துடுறாரு. நைஸ் தான் அந்த கேப்ல ஃபிளார் கன் எடுத்துக்கிட்டு ஓரமா பீச்சு கிட்ட கொண்டு போய் வயிற்றுலே வச்சு ஒரு அமுக்கு. அவ்வளவுதான் டானு காலி. இந்த சிமுலேஷன்ல யாரையாவது கொன்னுட்டாங்கன்னா அவங்களையும் கொலை பண்ணிடுவாங்க. அந்த மொட்டையும் கொரியன் பொண்ணும். அப்படின்னா கண்டிப்பா பிளேரையும் கொலை தான் பண்ண போறாங்க. பீச்ல இருக்கிற எல்லாரும் காலி தான் ஆக போறாங்க. இப்போ இந்த சிமுலேஷன்ல உயிரோட இருக்கிறது நம்ம சேஸ், கூப்பரு, கேசி, தாடிக்காரரு, மோசஸ். கேசியும் மோசஸும் சேஸை தேடி அந்த ஹோட்டலுக்கு தான் வராங்களே. அங்க நம்ம கூப்பரும் சேஸும் இருக்காங்க. கூப்பரும் சேஸும் ஒன்னா எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு எங்க கிட்ட மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்குது. கூப்பர் கையில கன்னை வச்சுக்கிட்டு அந்த தாடிக்காரரு மோசஸை பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரு. அப்ப கூப்பருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கூப்பரும் நம்ம சேஸும் ஒரு ஃபார்ம் வீட்ல அவங்க லைஃபை தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஃபார்ம் வீட்டோடைய ஓனர் யாருன்னா சேஸோடைய அம்மா தான். ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இவர் இருக்காரு போல. ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ண போறாங்களாம். கூப்பரும் சேஸோடைய அம்மா கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீலாம் யாரு, கருப்பினத்தை சேர்ந்தவன், என் பொண்ணை மேரேஜ் பண்றியா அப்படின்னு சொல்லி
சொல்லி இல்லாததெல்லாம் பேச கூப்பருக்கு கடுப்பாகுது, இவங்களுக்கும் கடுப்பாகுது. துப்பாக்கி எடுத்து கூப்பரை ஷூட் பண்ண வராங்க. கூப்பரும் தடுக்க தான் ட்ரை பண்றாரு. ஆனா தெரியாதனமா கை தவறி சேஸோடைய அம்மாவை இவரே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. இந்த பிளாஷ்பேக்ல மட்டும் கிடையாது, இப்ப அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாருல மோசஸ், அந்த மோசஸையும் ஷூட் பண்ணிடுறாரு. சேஸோ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல சேஸ் பயங்கரமா கடுப்பாகுறாங்க. ஏன்னா உண்மையிலே கொலை பண்ணது கூப்பர் தான். கூப்பரும் சேஸும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ட்டு ஜெயில அடைச்சிருக்காங்க. அதோட என்னோட அம்மாவையே நீ கொலை பண்ணிருக்கா அப்படின்னு உங்களுக்கு சரியான கோவம் வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மொட்டையும் கொரியன் பொண்ணும் வராங்க. ஏன்னா கூப்பர் வந்துட்டு மோசஸை ஷூட் பண்ணிட்டாருல, இந்த தப்ப பண்ணா அவங்களும் காலி ஆயிடுவாங்க. இந்த சிமுலேஷன்ல மொத்தம் 10 பேர் வந்தீங்க. இப்போ உயிரோட இருக்கிறது நீங்க 3 பேர் மட்டும் தான். பீச்ல இருந்தவங்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க. பிளாரையும் நாங்க கொன்னுட்டோம். இப்போ கூப்பர் நீ தாண்டா காலி அப்படின்னு சொல்ல கூப்பர் பதிலுக்கு சண்டை போடுறாரு. சோ சேஸோ ஹெல்ப் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த கொரியன் பொண்ணை குத்தி கொலையே பண்ணிடுறாங்க. கடுப்புல அந்த மொட்டை தலையும் நம்ம சேஸ வயிற்றுலயே ஒரு குத்து, அவ்வளவுதான் சரியான காயம். டக்குன்னு அந்த மொட்டை தலை வந்து அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. சிமுலேஷன்ல இருந்து வெளியே போயிடுறாரு. எங்க சேஸுக்கு அடிபட்டு இருக்கு. கூப்பரும் என்னன்னு பாக்கலான்னு வரும்பொழுது ப்ளீஸ் என்ன தொடாத, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சேஸ் அங்க இருந்து போறாங்க. அப்படியே போகும்பொழுது கீழே விழுந்து இறந்தே போறாங்க. பார்த்தா ரியல் லைஃப்ல நம்ம சேஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சிமுலேஷன்ல யாராவது இறந்து போயிட்டா ரியல் லைஃப்லயும் அவங்க இறந்து போயிடுவாங்கல்ல. ஆனா நம்ம உயிரோட இருக்கமேனு புரியாம இருக்கும்பொழுது அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க. உண்மையிலே தப்பு பண்ணது உன்னுடைய ஹஸ்பண்ட் கூப்பர் தான், நீ தப்பு பண்ணல. அதனாலதான் சிமுலேஷன்ல நீ இறந்து போறதுக்கு முன்னாடியே உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். சோ நம்ம சேஸும் வந்துட்டு இப்ப என் மேல தப்பு இல்லைன்னா என்ன வெளியே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிமுலேஷன்ல இருந்து வெளியே வந்து நம்ம சேஸ பாக்குறதுக்காக அந்த வார்டன் ட்ரை பண்றாரு. ஆனா வார்டனை விட மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வார்டன் மேல ஒரு டவுட் இருக்கு, பட் போதுமான எவிடன்ஸ் இல்ல. ஆக்சுவலா அந்த சிமுலேஷனை எதுக்காக கவர்மெண்ட் உருவாக்கிருக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வந்து அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறான். ஆனா போன லைஃப் அவனுக்கு போனது தானே, அதனால அவனுக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பை கொடுத்து லைஃபை வாழ வைக்கணும்னு தான் சிமுலேஷன் உருவாக்கி அதுக்குள்ள அவங்கள நல்லபடியா வாழ வைக்கிறாங்க. அவங்களோட கெட்ட எண்ணங்கள் எதுவுமே ஞாபகத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஞாபகத்தெல்லாம் அழிச்சு உள்ள அனுப்புறாங்க. ஆனா இந்த வார்டனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா ரியல் லைஃப்ல ஒருத்தன் தப்பு பண்ணா அது தப்பு தான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்புலாம் கிடையாது, அவன் சாகணும் அவ்வளவுதான். ஆனா இந்த கவர்மெண்ட் சிமுலேஷனை உருவாக்கி தப்பு பண்ணவங்க எல்லாம் புது லைஃபை கொடுக்குறாங்கல்ல, அது இவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த மொட்டை தலை கொரியன் பொண்ணெல்லாம் வச்சு அந்த சிமுலேஷனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இல்யூஷன், அவங்களோட பாஸ்ட் இல்யூஷன் எல்லாம் காமிச்சு எல்லா விஷயத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா எல்லாமே மறந்து போயிருந்தா அந்த சிமுலேஷன்ல அவங்க ஒழுங்கா இருப்பாங்க, ஒரு லைஃபை வாழுவாங்க. ஆனா நம்ம வார்டனு அவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதன் மூலியமா அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளியே வரும். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இந்த சிமுலேஷனும் இவங்களுக்கு வேலைக்காவது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டையே கேன்சல் பண்ணணும், அதுதான் அவரோட பிளானே. சோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் சேஸ் கிட்ட அவர் வந்திருக்காரு. ஆனா அவரை விட மாட்டாங்க. இருந்தாலும் அவரோட பவரை யூஸ் பண்ணி சேஸ அவரோட ஆபீஸ்க்கே வர வைக்கிறாரு. சோ நடந்த விஷயங்கள் எல்லாம் சேஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த சிமுலேஷனே இருக்கவே கூடாது, நீ என்ன பண்றனா சிமுலேஷனுக்குள்ளேயும் எங்களால வாழ முடியாது, ஏன்னா நாங்க பயங்கரமான அரக்கர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னா இங்க ரியல் லைஃப்ல நீ வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுவேன். உடனே சேஸும் நீ எதுக்கு ஏற்பாடு பண்ண போற, என் அம்மா பெரிய பணக்காரங்க, அவங்களோட சொத்துலாம் எனக்கு தானே, ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதுல, நீ வெளி உலகத்தை போய் பார்த்தாதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும். உங்க அம்மாவோட சொத்து அது இதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாங்க, அதோட நீ வெளியே போயிட்டு அனுபவிக்கலாம் முடியாது. அந்த டாக்டர் போக போக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவா. சோ எனக்கு நீ என்ன பண்றனா இந்த டெக்னிக்கல் டீம்லாம் அகைன் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூவை எடுப்பாங்க, இந்த சிமுலேஷன்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லு, அது போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம சேஸும் நான் இதை பண்றேன், ஆனா அதுக்கு பதில் நான் திரும்பவும் என்னோட ஹஸ்பண்ட் கூப்பரை பார்க்கணும், ஏன்னா என் அம்மாவை கொன்னதுக்காக நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை, அவனை நல்லா திட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு, அகைன் உன்னை சிமுலேஷனுக்குள்ள அனுப்பி உன் ஹஸ்பண்டை நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ சேஸும் ஓகேன்னு சொல்லி வார்டன் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு தான் போறாங்க. டெக்னிக்கல் டீமும் கேட்கறாங்க அந்த சிமுலேஷன் எப்படி இருந்தது, ஏதாவது ஃப்ளா இருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த சிமுலேஷன்ல எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லை, இன்னும் சொல்ல போனா அது சொர்க்கம் மாதிரி இருந்தது, எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு எங்க ஞாபகம் திரும்ப வந்தது, அதை ஒரு 2 பேர் பிளான் பண்ணி விதைச்சாங்க, எங்க கண்ணுல எங்களுடைய பாஸ்ட் இல்யூஷனை காமிச்சு ஞாபகத்தை வர வச்சு உண்மையான முகத்தை கொண்டு வந்து நாங்க அங்க நிம்மதியா வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதோட அந்த 2 பேருக்குமே இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்றாரு, அவர் மேபி பெரிய ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம வார்டனை தான் ஜாடமாடியா மாட்டி விட ட்ரை பண்றாங்க. உடனே வார்டனும் வந்து ரொம்ப நேரமா மீட்டிங் எடுக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை கொஞ்ச நேரத்துக்கு கேப்போட வச்சு நம்ம சேஸ தனியா கூட்டிட்டு போயிட்டு வார்டனும் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட நர்ஸும் வந்துட்டு சேஸ போட்டு தள்ளலாம் நினைக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த இடம் ஃபுல்லா கேமரா இருந்திருக்கு, வேற ஒரு டாக்டர் வந்து அவ்வளவுதான் ஆதாரம் மாட்டுக்குச்சு, அப்படின்னா அந்த சிமுலேஷனுக்கு எடுக்கிறது நீயும் அந்த நர்ஸும் தானே அப்படின்னு சொல்லி
சொல்லி வார்டனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப வார்டனை விசாரிக்கிறாங்க. வார்டன் அவங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இவங்க மோசமான தப்பு பண்ணவங்க, இவங்களுக்கு இன்னொரு லைஃப், இன்னொரு வாய்ப்புலாம் நம்ம கொடுக்க கூடாது, இவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவன் நீயும் கொலை பண்ணிருக்க, நீயும் அவங்கள மாதிரி மோசமான மிருகம் தான், உன்னையும் கொலை பண்ணிடலாமா அப்படின்னு பதில் கேட்கறாங்க. இவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த மொட்டத்தலையும் கொரியன் பொண்ணும் இதுக்கப்புறம் சிமுலேஷனுக்குள்ளேயே போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வார்டனுக்கும் பெரிய தண்டனையை கொடுக்க போறாங்களாம். ஒரு வழியா நம்ம சேஸ் வந்துட்டு ரிலீஃப் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சிமுலேஷன்ல இருக்கிறவங்களாவது அந்த சிமுலேஷனுக்குள்ள ஒரு நல்ல லைஃபை வாழலாம், நம்ம சேஸும் ரியல் லைஃப்ல வாழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த டாக்டர் வந்து சேஸோடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஊசியா இறக்குறாங்க. இது என்ன ஊசி அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருக்கிற கண்ணாடியை போய் பாரு உனக்கே புரிய வரும்னு சொல்ல இவங்களும் போய் கண்ணாடியை பாக்குறாங்க. பார்த்தா சேஸுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அதோட இங்கதான் பெரிய ட்விஸ்டும், சேஸ் ஒரு வயசான கிழவியா இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்கும்போது தான், சேஸ் நீ மட்டும் கிடையாது, அந்த சிமுலேஷன்ல இருந்த எல்லோருமே இந்த ஜெயில 25 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கீங்க. சும்மா ஜெயிலுக்கு வந்த உடனேலாம் அந்த சிமுலேஷன்ல நாங்க ஒருத்தவங்கள போட மாட்டோம். ரொம்ப வருஷங்கள் இந்த ஜெயில தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் வயசான காலகட்டத்துல அவங்க நிம்மதியா வாழணும் தான் சிமுலேஷனுக்குள்ள அனுப்புவோமே. ஆனா நீ எந்த தப்பும் பண்ணல, உன் ஹஸ்பண்ட் பண்ண தப்புனால 25 வருஷம் நீ ஜெயில இருந்துட்ட. சோ இப்போ உன் மேல எந்த ஒரு குற்றமும் இல்ல, நீ வெளியே போய் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேஸ் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எங்க தான் இருக்கோம், வெளியே போய் நல்லா குதூகலமா வாழலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க ஒரு வயசான பாட்டி. சோ சேஸுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒன்னு மீதி இருக்கிற இந்த வயசான காலகட்டத்தை ரியல் லைஃப்ல வாழணும், அப்படி இல்லனா சிமுலேஷனுக்குள்ள போயிட்டு எங்கான ஒரு லைஃபை வாழலாம். ஆனா சேஸ் எதை சூஸ் பண்றாங்கன்னா, ரியல் லைஃப்ல தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்து அந்த உலகத்தை பாக்குறாங்க. வேற லெவல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அங்க அந்த லைஃபை வாழ போறாங்க. அப்படியே சிமுலேஷனுக்குள்ள அந்த தீவுல ஒருத்தர் கரை ஒதுங்குறாரு. யாரான்னு பார்த்தா நம்ம வார்டனை தூக்கி உள்ள போட்டாங்க. அதோட அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அங்க கேசியும் கூப்பரும் இருக்காங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு கேட்க, கேசியும் கூப்பரும் ஒரு மாதிரி சிரிப்போடவே வார்டனை பாக்குறாங்க. ஏன்னா கேசிக்கும் கூப்பருக்கும் நல்லாவே தெரியும் இவங்க ஒரு சிமுலேஷனுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதோட பழைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்து நம்ம ஜெயில 25 வருஷங்களா இருக்கும் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா வார்டன் யாருன்னு அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்ல. பயபுல நம்ம கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட இந்த இடத்துலயே இந்த சீரிஸ் முடியுது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.